இன்னையிலேருந்து ஒரு பொது கண்டினியூஸ் சீரீஸ் மாதிரி எடுக்கலான்னு இருக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் வித் காட் வில். அதாவது இந்த மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் அந்த மைனர் ப்ராஃபட்ஸுன்றது ரொம்ப நெக்லெக்டட், நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை. உபதியாக தான் இருக்குதான், எத்தனை தடவை வாசிச்சிருக்கீங்கன்னு தெரில. உபதியாக அப்படியே வாசித்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம நிறைய சத்தியம் நம்ம விடப்படுது. ஸோ நான் சரியாக வாசிக்காததுனால, அதனால் நான் அதுவும் இல்லாமல் அதில் நிறைய இப்போதைக்கு நமக்கு இப்போ என்ன மெசேஜ் தேவைப்படுதோ அது நிறைய அந்த சோகால்டு மைனர் ப்ராஃபட்ஸ். மைனர்னால் ஒன்றும் இல்லை, முந்தைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய எழுதியிருப்பாங்க மேஜர், கொஞ்சமாக எழுதியிருந்தால் மைனர், அவ்வளோதான். பட் மெசேஜில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஐசாயா, எசேக்கியல், ஜெரமையா, இதெல்லாம் பெரிய புக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் மேஜர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற ஒரு 12 புக் இருக்குது, அது எல்லாமே கால்ட் அஸ் மைனர் ப்ராஃபிட்ஸ். ஸோ பட் மெசேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா தெர் இஸ் நோ மேஜரோ மைனரோ கிடையாது. எல்லாமே எவ்ரி மெசேஜ் வித் காட் ரைட்ஸ், காட் சென்ஸ் த்ரூ ஹிஸ் ப்ராஃபிட் இஸ் மேஜர் மெசேஜ் தான். ஸோ அது முன்னால் ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ மேத்யூ 7:12 இது அதில் இல்லாமல் நிறைய இடத்துல அந்த ஒரு லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் அப்படி திரும்ப வரும் தெரியுமா. நிறைய நேரத்தில் நம்ம வாசிக்கும் போது லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் மேத்யூ 7:12 இருக்குது. தமிழில் எப்படி இருக்குது? இந்த லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ், நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். ஸோ இந்த நியாயப்பிரமாணம்னா என்ன, தீர்க்க தரிசனம்னா என்ன? இது தீர்க்க தரிசன புக். அதாவது இதுதான் யூதர்களுடைய ஒரு மெயின், அதாவது அவங்களுடைய தால்முண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த லா அப்படின்னா முதல் 5 புக்கு நம்ம இருக்குல்ல, ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், லேவியராக, நம்பர்ஸ், டியோட்ரானமி. ஸோ இது 5 தான் அவங்க லான்னு சொல்லுவாங்க, லா புக்ஸ். ஸோ இதில் தான் எது எப்படி இருக்கணும் எல்லாம், ஒரு இந்த யூதர்கள் எப்படி வாழணும், யூதர் மட்டும் இல்லை அந்த நேஷனே இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி எப்படி இருக்கணுன்றது இந்த 5 புக்கில் இருந்தால் இருக்குது. அடுத்தது ப்ராஃபிட்ஸ். இந்த ப்ராஃபிட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறத ஐசாயா, ஜெரமையா, லாமெண்டேஷன் அதில் தான் வரும், எசேக்கியல், டேனியல். ஸோ இவங்க எல்லாருமே மேஜர் ப்ராஃபிட்ஸ். மேஜர்னால் நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ தேர் கன்சிடர்ட் மேஜர். மற்ற 12 இருக்குது. ஒசியா, ஸ்டார்ட்ஸ் வித் ஒசியா, ஜோயல், ஆமோஸ், ஒபேதியா, ஜோனா, மைக்கா, நாகூம், ஹாபக்குக், ஜெஃபனியா, ஆகாய், ஜகரியா, மலாக்கி. சரியா? இதில் இந்த ஓசையாவிலேருந்து ஆரம்பிக்குது. ஓசையா, ஜோயல், ஆமோஸ், ஒபேதியா அப்படின்னு ஆரம்பிக்குது. பட் இதில் நம்ம அது நம்ம குரோனாலாஜிக்கல் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓசியாவில் ஆரம்பிக்கல. நான் ஏன் உபதியான்னு சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, நீங்கள் டைம் வைஸ் பார்க்கும்போது யார் முதல்ல இந்த ப்ராபஸியை எழுதுனா அப்படின்னு பார்க்கும்போது, டைம் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உபதியா தான். இவன் தான் அது ஒரு சாப்டர் தான், 21 வசனம் தான். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு அவர் தான் எழுதியிருக்கிறாரு 825 அரௌண்ட் தட் 825 BCயில். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுனது. ஸோ அதனால தான் நான் உபதியாதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இந்த ஆர்டரில் போல் நான் டைம் வைஸ் வரேன். அப்படின்னா தான் நமக்கு அவருடைய மெசேஜ் நமக்கு கரெக்டாக கிடைக்கும், டைம் வைஸ் வரும்போது தான். ஸோ இந்த எல்லா ப்ராஃபிட்ஸுமே இந்த மேஜர் அண்ட் மைனர் எதை சுற்றி எழுதியிருக்காங்கன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நிறைய பேருக்கு புரியுதில்லை. ஸோ இதை நிறைய உழப்புவாங்க. இது இன்டர்பிரட் பண்ணும்போது நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. பட் இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன் திங், இந்த மேஜர் அண்ட் மைனர் எல்லாமே எழுதுனது எப்போன்னா, எதுக்காக, எந்த அரௌண்ட் எப்போன்னா, எல்லாமே அந்த 70 வருஷம் இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனர்களை அடிமைகளாக போனாங்களோ, பாபிலோனியன்ஸ் இவங்களை பிடிச்சிட்டு போய் தென் தேவர் அந்த அவங்களுடைய நாடை இழந்து தேவர் ரெஃப்யூஜிஸ், அகதிகளாக பாபிலோனில் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அவங்களுடைய அந்த பாவத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு தண்டனை சொல்கிறது, they were sent out of their land. ஸோ அதை ஜட்ஜ்மெண்ட், அதுதான் பேசிக்கலி அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுற்றி தான் இந்த எல்லாமே, இந்த ப்ராஃபஸி எல்லாமே அதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த புக்ஸ் இதில் சில புக் இட் வாஸ் ரிட்டன் பிஃபோர் த எக்ஸைல். சரி, எக்ஸைல்னால் அவங்க நாட்டிலேருந்து பாபிலோன் போனது. பிஃபோர் த எக்ஸைல் எழுதப்பட்டது.
Some of them were written during the exile, அந்த 70 வருஷம் அந்த பீரியட்ல எழுதப்பட்ட புக்ஸ். Some of them were written after the exile. சரியா, அவங்க எக்ஸைல் முடிஞ்சு 70 வருஷம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு திரும்பும்போது எழுதுறாரு. ஸோ இது மாதிரி பிஃபோர் த எக்ஸைல் எடுத்துட்டிங்கன்னா அந்த மைனர் ப்ராஃபட்ஸ் எல்லாம் முக்கால்வாசி ஒசியா, ஜோயல், ஆமோஸ், ஒபதியா, ஜோனா, மைக்கா, நாகூம், ஹாபக்குக், ஜெஃபனியா, இது எல்லாமே பிஃபோர் த எக்ஸைல் எழுதப்பட்டது. சரியா, அந்த எக்ஸைல் டியூரிங் த எக்ஸைல் அண்ட் பிஃபோர் த எக்ஸைல் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜெரமையா, எசேக்கியல், லாமெண்டேஷன் ஒன்று இருக்குது. ஆஃப்டர் த எக்ஸைல் பார்த்தீங்கன்னா ஹாகாய், சக்கரியா, மலகி, இது எல்லாமே ஆஃப்டர் த எக்ஸைல் அல்லது அதை முடிஞ்சு அவங்க அங்கே போயிட்டு இருந்துற அந்த டைமில் எழுதப்பட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராஃபஸி புக்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னா இதை தான் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் எக்ஸைல் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் தேர் லேண்ட் டு பாபிலோன். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான், இட் வாஸ் அரவுண்ட் தட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஆண்டவர் எப்பவுமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னால் ஹி ஆல்வேஸ் வார்ன்ஸ். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். தட் இஸ் த மர்சி ஆஃப் காட். அதுவும் வார்னிங்னா சும்மா சாதாரண வார்னிங் கிடையாது, திரும்ப 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 திரும்ப. ஆக்சுவலாக இந்த எல்லா வார்னிங்குடைய மெசேஜும் ஸ்டார்டிங் ஒபாதியா தான். ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் அந்த இது வருது. அந்த காலத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு விஷன்ஸ் மூலமாகவும் ட்ரீம்ஸ் மூலமாகவும் பேசுகிறார். விஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இப்படி டே டைமில் அதாவது நல்லா உட்காந்துட்டு இருக்கும்போது வருகிறது தான் விஷன். ட்ரீம்ன்றது நீங்கள் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது வருது. ஸோ இந்த ரெண்டு விதமாக ஆண்டவர் பேசுவார். ஸோ ஒபதியாவுக்கு பேசுகிற விதம் வந்து விஷன். ஆக்சுவலி சா சம்திங். ஆண்டவர் அவர் காமிக்கிறார் ஒரு சில காரியங்களை. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல் திங் ஆண்டவர் வார்னிங் ஆரம்பிக்கிறது ஒபதியா மூலமாக. ஒபதியாவிலேருந்து அந்த வார்னிங் ஆரம்பித்து அவங்க எக்ஸைல் போகிறதுக்குள்ள டைம் பீரியட் வந்து 300 வருஷம். நாட் ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம். ஸோ 300 years கண்டினியூஸாக வேறு ப்ராஃபட்ஸ் மூலமாக ஹி ஹஸ் பீன் வார்னிங் 300 வருஷம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் அவங்கள ஹி ஹஸ் பீன் சென்டிங். ஸோ திஸ் இஸ் வேர் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அந்த ப்ராஃபஸி புக்ஸ் எல்லாம் வாசிக்கணும்? அந்த ப்ராஃபஸி புக்ஸ் நீங்கள் வாசிக்கும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் கேரக்டர் இன்டிமேட்லி, ரொம்ப இன்டிமேட்டாக. இன்னும் ஓசியா அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எசேக்கியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்டிமேட்டாக அந்த ஆண்டவருடைய கேரக்டரை நீங்கள் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். இதுதான் ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் த்ரூ தீஸ் ப்ராஃபட்டிக் புக்ஸ். இந்த ப்ராஃபட்டிக் புக் மூலமாக ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட்ஸ் ஆல் சென்டர்ஸ் அரவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் இஸ்ரேல் அண்ட் தேர் எக்ஸைல் டு பாபிலோன். பாபிலோனுக்கு அவங்க அகதிகளாக போகிறாங்க. ஆண்டவருடைய அதை சுற்றி தான் இருக்குது. 300 வருஷங்களாக ஆண்டவர் வார்ன் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஓவர் வியூ. ஸோ 300 years டைம் வாங்கி. ஸோ ஒபதியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ ஒபதியாவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி வருது. இது வந்து இஸ்ரேலுக்கு இல்லை. இந்த ப்ராஃபஸி வந்து இஸ்ரேலுக்கு இல்லை. இந்த ப்ராஃபஸி யாருக்குன்னா இட்ஸ் ஃபார் ஈடோம். ஈடோம்னா தெரியுமா? ஈடோம்னா என்ன நேஷன்ன்றது தெரியுமா? ஈடோமைட்ஸ், ஈடோம்ஸ். ஏசாவுடைய டிசெண்டன்ட்ஸ் தான் கால்ட் அஸ் ஈடோமைட். ஸோ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வார்னிங். ஒபதியா இஸ் பேசிக்கலி கிவிங் திஸ் வார்னிங் டு ஈடம். ஒபதியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது த ஹோல் ப்ராஃபஸி. ஒபதியாவிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜோயல் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய ப்ராஃபஸியை. பட் த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி இஸ் நாட் ஃபார் இஸ்ரேல். த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி ஒபதியா வந்து இட் இஸ் ஃபார் ஈடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லா மெசேஜ்லேருந்து நீங்கள் எல்லா ப்ராஃபஸிலையும் நீங்கள் ரெண்டு இதை பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபார் இஸ்ரேல் இருக்கும், அடுத்தது இஸ்ரேலை சுற்றி உள்ள மற்ற நேஷன்ஸ்க்கு ப்ராஃபஸி இருக்கும். ஸோ இது எதுக்கு ஆண்டவர் வந்து இஸ்ரேலுக்கும் அந்த ப்ராஃபஸி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோயல்லேருந்து இஸ்ரேலுக்குரிய ப்ராஃபஸி ஆரம்பிக்குது. பட் ஒபதியாவிலேருந்து சுற்றி உள்ள நேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராஃபஸி வரும். நீங்கள் எல்லா சுற்றி உள்ள கண்ட்ரீஸ்க்கும் ப்ராஃபஸி வரும். ஸோ எதனால் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். காட் ஆல்வேஸ் ஜட்ஜஸ் த நேஷன்ஸ் அரவுண்ட் இஸ்ரேல். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் அந்த சுற்றி உள்ள நாடுகளை எப்படி ஜட்ஜ் பண்ணாருன்னா அவங்களுடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் இஸ்ரேல். அவங்க இஸ்ரேல் கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இஸ்ரேலை எப்படி நடத்துகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான்.
அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பாரோ நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பாரோ உன்னை சபிப்பேன். ஸோ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை ஹவு தே ட்ரீட்டட் இஸ்ரேல், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஜட்மெண்ட் இருக்கு. ஈவன் தோ இஸ்ரேலுக்கு மற்ற நேஷன்ஸுக்கு ஆண்டவருக்கு மற்ற நேஷன்ஸுக்கு ஒரு கவர்னன்ட் கிடையாது. ஆண்டவருடைய கவர்னன்ட் வந்து இஸ்ரேலோட தான். பட் ஆண்டவருக்கு மற்ற நேஷன்ஸுக்கும் ஒரு கவர்னன்ட் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களுக்கும் ஜட்மெண்ட் உண்டு, எல்லாருக்கும் ஜட்மெண்ட் உண்டு. அதை காமிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஷோ தட் காட் வில் ஜட்ஜ் எவ்ரி நேஷன். எந்த நேஷனும் தப்ப முடியாது. இட்ஸ் அண்டர் காட் ஹூ வில் ஜட்ஜ். அடுத்தது தேர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஹவு தே ட்ரீட் இஸ்ரேல். இப்போ அதே தான் நியூ டெஸ்ட்மென்ட் கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ நமக்கு அந்த இது இல்லாட்டாலும் இது சபைக்கு அதுதான் பொருந்தும். ஸோ ஹவு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் நேஷன் ட்ரீட் அ சர்ச், அதை பேஸ் பண்ணி தான் சபையை எப்படி நடத்துகிறாங்க. சபையை பர்சிக்யூட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் தேர் பர்சிக்யூட்டிங். இந்த கான்டெக்ட்ல தான் ஆண்டவர் அந்த பாலுக்கு இருக்கிற பால் சபையை பர்சிக்யூட் பண்ணுறது ஆண்டவர் சொல்றாரு, சால் சோல் வாய் ஆர் யூ பர்சிக்யூட்டிங் மை சர்ச் அப்படின்னு சொன்னாரா. ஆண்டவருடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன, why do you persecute my church ன்னு சொன்னாரா, why do you persecute me ன்னு சொன்னாரா. See, சபையை நீ துன்புறுத்தும் போது இது வந்து you are persecuting Jesus Christ. Exactly, அதான் சொல்றாரு. Why do you persecute me? சால் உடனே புரிஞ்சுக்கிட்டான். Immediately he understood that this has something to do with Jesus Christ. So இதுதான் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களை ஒருத்தன் எதிர்த்து நிற்கும் போது he is basically standing against God. அதே மாதிரி இன்னைக்கும் சபைக்கு எதிராக எழுந்து நிற்க, அது ஒரு கூட்டமான மக்களாக சரி, ஒரு ஆர்மினாலும் சரி, ஒரு நாடுனாலும் சரி, யாருனாலும் சரி, சபைக்கு உண்மையான தேவனுடைய சபைக்கு எதிராக எழுந்து நிற்கும் ஒரு கூட்டம், they are basically standing against God. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதை அந்த ஆட்டிடியூட்ல தான் you have to look at it. Their judgment was based on God. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கும். இந்த ஈடம் தேர் ஓன், இஸ்ரேல் பெலிஸ்டைன்ஸ் அவங்களுக்கும் ஒரு கடவுள். பட் ஆண்டவர் இந்த மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த கடவுளோட வச்சுக்கலாம், கடைசியில் உங்களை நான் தான் தட் இஸ் ஒன்லி. அவங்கள என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தட் இஸ் காட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அது இஸ்ரேலுக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் வேறு வேறு கடவுள். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த கடவுள் வச்சாலும் சரி, யூ வில் அல்டிமேட்லி பி ஜட்ஜ்ட் பை த காட் ஆஃப் இஸ்ரேல், விச் இஸ் அது ஒருத்தர் தான், ஹி இஸ் த ஒன்லி காட். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறது தான் தட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத ஹி மேக்ஸ் இட் வெரி கிளியர். ஸோ ஒபதியா, தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். அப்போ நம்ம அந்த 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவருடைய அந்த ஈடம், அதாவது ஈடோமை பற்றி அவங்களுடைய ஹவு தே ஹேட், எதனால அந்த ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கணும், ப்ராஃபட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். நீங்கள் அவங்க வந்து ஒரு ப்ராஃபட்ஸியை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஆக்சுவலி இட்ஸ் ஆஸ் இஃப் இட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன். நிறைய ப்ராஃபஸி அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஃபஸி நடந்து முடிந்த மாதிரி தான் அவங்க அது ப்ராஃபஸி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பாஸ்ட் டென்ஸில் கூட எழுதியிருப்பாங்க, நடந்து விட்ட மாதிரி. பட் அதுதான் தட்ஸ் வாட் அது ப்ராப்பர்ட்டிக்கல் லாங்குவேஜ். அதுதான் அந்த ப்ராஃபட்டை பொறுத்த வரைக்கும் தட் திங் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் பார்க்கும்போது தட்ஸ் ஹவ் யூ சீ தட். அப்போது எதனால ஜட்ஜ்மெண்ட், ஈடம் எதனால ஜட்ஜ்மெண்ட்ன்றதை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பது அது புரியும். 3வது வசனத்தில் சொல்கிறாரு. 3வது வசனம் எப்படி இருக்குது அது தமிழில்? உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. ஸோ தேர் இஸ் அகெயின் இங்கேயும் பார்க்குறோம், தேர் இஸ் ஹோல் நேஷன் ஜட்ஜ் பிகாஸ் ஆஃப் ரைட். அடுத்தது அந்த 4லேருந்து 6 வாசிங்க. அதே 3வது வசனம் தான். அந்த 3வது வசனத்தில் கடைசி பகுதியில் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். முதல்ல எப்படி இருக்கு? கண்மலை வெடிப்புகளாகி அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருந்து. இதில் என்ன இருக்கு? those who live in the clefts of the rock அப்படின்னு என்னன்னு புரியுதா? ஆக்சுவலாக நீங்கள்
டியூட்ரானமி 2வது அதிகாரம் 4:6 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற அந்த தேசம் எப்படி 2:4-6 ஓகே 6 அவ்வளோதான் இருக்கா? I have given Esau the hill country of Seir as his own Amelio. The English இருக்கு hill country. கொடுத்தோட கிடையாது மலை நாட்டை. ஓகே, ஸோ இதுதான் மலை நாட்டு. ஸோ ஹில் கண்ட்ரி. ஸோ இந்த இதை நீங்கள் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது இவங்க இருந்த அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹில். அதில் எப்படி அவங்க ஹவு தே லிவ்ட் ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சைட்ஸ் இருக்குது ஜோர்டனில். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் கால் பெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெரிய கம்யூனிட்டி பட் இட்ஸ் கன்சிடர்ட் த ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்றைக்கும் இட்ஸ் கால்டு ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. நீங்கள் அது பார்க்கலாம். இது எப்படின்னா பெரிய மலைகள் தான் சுற்றி இருக்கும். பட் இவங்க அதில் வீடு கெட்டாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடைஞ்சி, அதாவது மலையை கொடைஞ்சி அதில் வீடுகள் இருக்கும். ஆக்சுவலாக கேவ் தான், பட் கேவ் மாதிரி இருக்காது. பட் அது ஆக்சுவல் வீடு நல்லா கொடைஞ்சி வீடாக்கியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கல்லை எடுத்து மேலே வச்சு கெட்டுறது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடைஞ்சி எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வீடு மட்டும் இல்லை, அதாவது ஒரு அதாவது ஒரு 50-60 அடி மேலே வரைக்கும் உள்ள பயங்கரமாக ஸ்டாலான டெம்பிள்ஸ் ஏகப்பட்டது. பெரிய டெம்பிள், ஒரு மேசிவ் டெம்பிள், ஆல்மோஸ்ட் 100 feet. மலையை கொடைஞ்சி, வெறும் மலையை கொடைஞ்சி, இட்ஸ் நாட் பில்ட். பட் அது அழகாக ஆர்கிடெக்சர் அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து பட் எல்லாமே யூஸ்ட் மலையை கொடைஞ்சி எடுத்து பண்ணியிருக்கு. இட் டுக் அ லாங் டைம் ஃபார் them to do. It is almost like the whole community. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மலைகள் எல்லாத்தையும் கொடைஞ்சி they made it into houses instead of building houses. அவங்க ஆக்சுவலாக மலையின் உச்சியில் பாறைகளுக்கு மத்தியில் தான், அதான் கிளப்ஸ் ஆஃப் த தோஸ் ஹூ லிவ் இன் த கிளப்ஸ் ஆஃப் த ராக்ன்றது. அதுதான் மலையின் அந்த ஓட்டைகள். அது ஆக்சுவலாக பொந்துன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல பெரிய வீடு தான். பட் அதை அவ்வளோ தூரத்துக்கு உடைச்சி அழகாக கட்டி அதுலேருந்து பார்த்தா ஆக்சுவலாக தே கேன் லிட்ரலி சி இஸ்ரேல். ஸோ மேலேருந்து லிட்ரலாக அவங்க இஸ்ரேலை பார்க்கும்போது தேவர் இன் கண்டெம்ட். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்புறம் அவங்க சுற்றி ஃபுல்லாக மலை அந்த மலை அதான் சொல்கிற மவுண்டனஸ் ரீஜன். ஐ கேவ் ஈசா தட் மவுண்டனஸ் ரீஜன். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நிலம். ஸோ அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை வாங்கிட்டு சும்மா இருக்காமல் தேவர் லுக்கிங் டவுன் அண்ட் கண்டெம்ட் ஆன் இஸ்ரேல் ஆன் ஜேக்கப். ஸோ that is one of the reasons why this judgment is starting. அவங்களுடைய பெருமை ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே ஏதோ ஒரு நாள் 2 நாளில் நடக்கிறது இல்லை. இட் இஸ் பீன் கோயிங் அண்ட் நிறைய நேரத்தில் அச்சீவ்மெண்ட். நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ண உடனே மெயினாக வர்றது அந்த ஒரு பெருமை தான். அடுத்தவங்களை நம்ம வந்து கொஞ்சம் கீழே பார்க்குறதுக்கு அது நமக்கு ஒரு இதாகவே இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய மெயின் ரீசன். இதில் தான் ஆரம்பிக்குது. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ். இதெல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எப்போல்லாம் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் படையெடுத்து வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் தேவர் ஆல்வேஸ் ஹெல்பிங் தம். அரப்ஸும் சரி பிலிஸ்டைன்ஸும் சரி யாரெல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வராங்களோ தேவர் கூட சேர்ந்து. அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏசாவை அவங்க போகும்போது சொல்கிறாரு, நீ வந்து டோன்ட். அதே டியூட்ரானமி 23:7 பாருங்கள். டியூட்ரானமி 23:7. அவனும் சகோதரன். ஸோ
டூ நாட், அவனை அருவருப்பா. ஆண்டவர் இஸ்ரேலுக்கு என்ன சொல்றாருன்னா, ஈசா உன்னுடைய சகோதரன், அவனை நீ அருவருக்காத அப்படின்னு சொல்றாரு. டூ நாட் டிடெஸ்ட் ஹிம், டூ நாட் டிடெஸ்ட் ஹிம். ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றது வந்து டூ நாட் டிடெஸ்ட் ஹிம். பட் அந்த ஆப்போசிட் ஈடம் வந்து தேவர் நாட் ரெசிப்ரோகேட்டிங் த சேம் திங். பட் அவங்க ஜேக்கப்பை பார்த்து அவங்க அருவருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த கான்டெக்ட். இதுதான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. அந்த ஓபதியா அவருடைய ப்ராஃபஸி வந்து மேலே உட்காந்துருக்காங்க. தே ஆர் ஃபுல் ஆஃப் ப்ரைட். யார் எங்களுக்கு கவுத்திய முடியும், எங்களை சுற்றி பெரிய மலை இருக்கிறது, எங்களுக்கு இது இருக்குது. whenever people are very confident, there is always a chance of pride. So நான் என்னுடைய ஜபம் வந்து, டோன்ட் புட் மீ இன் அ ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் என்னை புட்டுற. ஸோ எந்த ஸ்டேட்லனா வேர் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் மை லைஃப், ஸோ தட் எனக்கு வந்து அந்த ஃபுல் கான்ஃபிடென்ஸ் என் மேலே வந்து மற்றவனை கீழே பார்க்கறதுக்கு வரும். ஏன்னா என்னுடைய இதயம் எனக்கு ஓரளவு தெரியும். அந்த இதயத்தில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கண்டிப்பாக கீழே யாரையாவது பார்க்கறதுக்கு தான் எனக்கு தோணும். ஸோ அதான் இது என்னுடைய ப்ரேயர். ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்துக்கலாம், அது தட் இஸ் பெட்டர். அதை விட மோசமானது என்ன தெரியுமா, மேலே போய் உட்காந்துட்டு எல்லா ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஃபுல்லாக மண்டையில் ப்ரைடு, மற்றவனை ஏழெல்லாமல் பார்க்குற அளவுக்கு போயிட்டு, அது தட் இஸ் த டிசாஸ்டர். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்போவுமே ப்ரைடுக்கு ஆண்டவர் சான்ஸே கிடையாது. எதை வேணாலும் விடுவார் ஜட்ஜ். ப்ரைடு ஆண்டவர் நீ கீழே வைக்கிறனாலும் வையும், எப்போவுமே நீ தேவைகளில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். பட் டோன்ட் மேக் மீ சிட் ஆன் த மவுண்டன் டாப் லைக் இடம். மவுண்டன் டாப்பில் எல்லாம் ஃபுல்லாக செக்யூர் ஆகி உட்காந்துட்டா அப்புறம் கீழே உள்ளவனை ஏழலாமல் தான் நான் பார்க்க தோணும். நான் அவனை பார்த்துட்டு இவனை பாரு, இவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், இவனை பாரு, இவனுக்கு ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண தெரியல, இவனை பாரு, இவன் முட்டாள், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் வி ஆல் ஹேவ், இது எல்லா மனுஷனுக்குள்ள. ஸோ இதுதான் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஆட்டிடியூட் த ஈடோமைட்ஸ் ஹேட் அகைன்ஸ்ட் இஸ்ரேல். நீ அதே சேம் திங் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு இழுபறி வந்து இட் டிட் நாட் ஸ்டார்ட் நவ். இது வந்து இப்போ அது நீ பார்த்தீங்கன்னா இட் கோஸ் பேக் டு ஜேக்கப் அண்ட் ஈசாஸ் ரைவல்ரி. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரைவல்ரி அங்கிருந்து வர்றது தான். அது இட் ஹஸ் பீன் ஃபாலோயிங். அந்த ஜீன் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இங்கே ஒரு ஜீன் ஃபாலோ பண்ணிட்டே அங்கே ஒரு ஜீன் பண்ணுது. ஸோ ஈசாவுடைய ஹேபிட்டே பேசிக்கலி அவன் வந்து ரியலி டே நாட் கேர். அது அவனுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ல இருந்தே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஜேக்கப் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் லைஃப்பில் வர்றதுக்கு. அவன் போகிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான். ஈசா ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தெரியல. பை த டைம் இவன் இங்கேருந்து அவனுடைய மாமா லாபான்லேருந்து வரும்போது he knows that ஈசா இஸ் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ், வெரி வெல் செட்டில்டு. அவனுக்கு பெரிய ஆர்மியே இருக்குது, பெரிய இது. ஸோ ஈசா வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவன் he was a hunter. ஸோ ஃபுட்டுக்கு அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஜேக்கப் நாட் அ ஹண்டர், அவன் ஹண்டர் கிடையாது. ஸோ ஃபுட்டுக்காகவே வேறு ஏதாவது செஞ்சு தான் அதுதான் அந்த டெஸ்பரேஷனில் தான் போய் அவன் லாபான்ட்ட போய் சேர்ந்து அந்த ஆட்லேயும் சீட்டிங்லாம் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அவன் அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இவன் வந்து he is settled, perfect. He is a very talented fellow. He is confident, talented. He does not even care. அதனால தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதமாக அந்த எல்டர் உடைய பிளஸிங்க அதெல்லாம் ஐ டோன்ட் கேர், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சாப்பிட்றோம், வயிறு பசிக்கு கொடு, இதெல்லாம் எதுக்கு வேணும்? ஐ டோன்ட் கேர், ஐ ரியலி டோன்ட் கேர், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் த ஆட்டிடியூட். ஸோ அந்த ஆட்டிடியூடு அப்படியே அங்கே வருது. ஸோ அங்கே இங்கே. ஸோ இட் இஸ் ஆல் கல்மினேஷன் ஆஃப் தோஸ் டூ திங்ஸ். ஸோ இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தீஸ் பீப்புள் வர் வெரி வெல் செட்டில்ட், எஸ்டாப்ளிஷ்ட், பட் அட் த சேம் டைம் அண்ட் தேவர் ஆல்வேஸ் ஹெல்பிங் தி அதர்ஸ். பாபிலோனியன்ஸ்னாலும் சரி, பிலிஸ்டைன்ஸ்னாலும் சரி, யாரெல்லாம் இவங்கள பிடிக்க வராங்களோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இஸ்ரேல் வாஸ் ஆல்வேஸ் கெட்டிங் ட்ராஷ்ட் பை ஆல் திஸ் பிலிஸ்டைன்ஸ். வந்து அடிப்பாங்க, இவங்க வந்து அடிப்பாங்க, எப்பவுமே அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. டேவிட் உடைய இதை தவிர. ஸோ டேவிட் உடைய இதில் தான் இஸ்ரேல் ரீச்சஸ் இஸ் பீக். ஸோ அது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. டேவிட் டைமில் வந்து ஈடம் ஒன்றுமே பண்ண முடியல. டேவிடுடைய டைமில் வந்து ஈடம் வந்து இட் வாஸ் அண்டர் இஸ்ரேலுக்கு அண்டர் தான். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா யாரும் வந்து அவங்கள வந்து கலைச்சி விடலாம், அவங்களோட லேண்டில் அவங்க இருக்க தான் செஞ்சாங்க. தேவர் லைக் தட். என்ன மாதம் ஒரு அமௌண்ட் வந்து டேவிடுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தேவர் பேசிக்கலி சேட்டலைட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அவங்களுக்கு டேவிட் ஒன்றுமே பண்ணல. ஒன்ஸ்
டேவிடோடைய கிங்டம் போய் சாலமோனுடைய கிங்டம் போய் சாலமோனுடைய மகன் கிங்டம் வந்து எப்போ கிங்டம் ரெண்டு டிவைட் ஆகுதோ, எப்போ இஸ்ரேல் வீக் ஆகுதோ அப்போ ஈடம் started to raise its own head. So இந்த கான்டெக்ட் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த they were raising their own heads. அதுக்கப்புறம் ஈடம் was also destroyed by the attacks of 7 இருந்து 9 வரைக்கும் பாருங்க. அந்த அதே வசனம் 7 9 9 ஸோ சரி ஸோ இங்கே வந்து தெளிவாக இங்கே கிளியராக இருக்குது. யார் இவங்களை அடித்து துரத்துறான்னா, யார் இவங்களை அலாய்ஸன்ஸ், யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி யாருக்கு இவன் ஹெல்ப் பண்ணாங்களோ, இது ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். இவங்க தான் கடைசி ஈடோமை அடித்து ஈடோமை பிடிச்சி இவங்களை துரத்தி விட்டு தேவர் சென்ட் டு த நெகேவ் டெசர்ட்ன்றதுக்கு அடித்து விட்டாங்க. ஸோ தேவர் பேசிக்கலி கிக்ட் அவுட் ஆஃப் தேர் லேண்ட். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, இது பார்ஷியல் ஜட்ஜ்மெண்ட். தேவர் கிக்ட் அவுட் ஆஃப் தர் லேண்ட். எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். நிறைய பேர் நினச்சிடுவாங்க இது இப்படிலாம் எழுதப்பட்டனால இது வந்து ஆல்ரெடி நடந்திருக்குன்றது. பட் நடக்கல. நான் தான் சொல்கிறேன், அந்த ப்ராஃபஸி த வே தே ப்ராஃபஸை சம்டைம்ஸ் அவங்க சொல்லும் போது தே திங்க் as if it has happened. பட் இது ஆக்சுவலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை அடித்து தள்ளுவாங்கன்றது இட் வாஸ் கிளியர். எக்ஸாக்டாக அவங்க சொன்ன மாதிரி அப்படியே தான் அது ஃபியூச்சரில் நடந்தது. யாரை நம்பி இருந்தாங்களோ, எந்த பேபிலோனியன்ஸ், எந்த பிலிஸ்டைன்ஸ் யாருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ, த சேம் பீப்புள் இவங்க அவங்க கூட ட்ரீட்டிலாம் போட்டு வச்சவங்க ட்ரீட்டியெல்லாம் ஒன்றும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தே கேம் அண்ட் தே கிக் தம் அவுட், தே சென்ட் தம் டு நெகேவ் டெசர்ட். எக்ஸாக்ட்லி அங்கே போட்டிருக்க மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் அப்படியே இட் அன்ஃபோல்டட். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வாசித்தீங்கனாலும் அது தெரியும். ஸோ தேவர் ஸ்கேட்டர்ட் பட் தேவர் லிவிங் ஆஸ் ஈடம். அவங்க ஈடம் தான் இருந்தாங்க. தேவர் லிவிங் ஆஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் இன் த நெகேவ் டெசர்ட். ஸோ இந்த டெசர்ட்டில் இருந்து தான் one man after some time he goes to Rome or Rome la போய் he makes an agreement with Caesar that நான் ஜூஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி he comes back to Judea. அப்புறம் he becomes the king of the Jews. யார் அவர் பேர் தெரியுமா? Herod. சரியா? Herod was a Edomite. Herod வந்து he was not a Jew, he was a Edomite. So he comes and இப்போ வந்து ஜூஸ் யூதர்கள் வந்து யாருக்கு கீழே வராங்க? ஈடோம் ஒரு சன் ஆஃப் ஈசா. he was a son of ஈசா. அவருக்கு கீழே ஹீரோட் வந்து he was a Edomite. So he makes the deal with Caesar. So அவருக்கு கீழே they all come up. அதனால தான் and when he learns there is a king of Jews, யூதர்களுக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து அதை வந்து இஸ் நாட் ஏபிள் டு டேக் இட். ஸோ அவன் வந்து he completely destroys the bunch of people. நிறைய பிள்ளைங்களை அவன் கொள்றான். அந்த ஒரு ஸோ பேசிக்கலி அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜேக்கபு ஈசாக்கு உள்ள அந்த பகை அப்படியே வந்து கடைசியில் இட் கேம் ஆல்மோஸ்ட் நியர்லி கில்லிங் ஜீசஸ். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை கொல்றதுக்கு இந்த இவன் தான் ட்ரை பண்ணுறான். அடுத்தது அவன் வந்து he was அவன் வந்து வந்து நிறைய பில்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் ஈவன் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பிள் தேவாலயம் வந்து எஸ்ரா கட்டியிருந்தாலும் அந்த தேவாலயத்தை ரொம்ப உடைச்சி அதுக்கப்புறம் அதை மேசிவாக பில்ட் பண்ணது வந்து ஹேரோட். உங்களுக்கு தெரியுமாலாம் தெரியாது. இட் வாஸ் ஈவன் கால்டு த டெம்பிள் ஆஃப் ஹேரோட். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே அந்த டெம்பிள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அது கெட்டுறது ஹேரோட் தான். பிகாஸ் ஹி வாண்டட் டு ப்ரூவ் தட் அவர் வந்து பெரிய இதுன்றது காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து நிறைய காரியங்களை நான் செஞ்சேன். ஐ ஓவர் பவர் ஈவன் த டெம்பிள் நான் தான் கேட்டேன். யூஸ் அந்த ப்ரைட் அந்த ஈசாவுடைய ப்ரைட் அந்த ஜீன் கடைசி வரைக்கும் வருது பாருங்க.
அடுத்தது இந்த ஹேரோது இன்னும் செஞ்ச காரியம், இன்னொரு காரியமும் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னது அது வந்து ஒரு அவனுடைய மகா டான்ஸ் ஆடும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா? பாதி கிங்டம் உனக்கு தாரேன். ஸோ டிபிக்கல் ஈஸா மென்டாலிட்டி. இன்னைக்கு ஐ எம் ப்ளீஸ் வித் இன்னைக்கு உனக்கு வேண்டிய என்ன வேணாலும். ஸோ அந்த பொண்ணு தான் கேட்கும், எனக்கு பாதியெல்லாம் வேண்டாம். அவங்க அம்மா சொல்லி யோவான் ஸ்நானனுடைய தலையை தான். சேம் ஹேரோ. ஸோ திஸ் இஸ் த சேம் டிபிக்கல் ஈடமைட் லைன் தட் இஸ் கோயிங் ஆன். சரியா? பை திஸ் டைம் ஈடோம் ஆஸ் அ கண்ட்ரி வந்து நிறைய சேஞ்சஸ்குள்ளே போய் டெசர்ட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் கூட மிக்ஸ் பண்ணி அது ஒரு இதுன்னே தெரியாத அளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பட் ஒன் ப்ராமினன்ட் ஈடோமைட் வாஸ் திஸ் ஹேரோ. ஸோ ஹேரோட யாரை இக்னோர் பண்ண முடியாது. இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஈடோமைட்ன்றது. ஸோ ரோமன்ஸ் இவனை கிளவராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இஸ் நாட் அ ஜூ, பட் ஹி ஹேட்ஸ் த ஜூ. பட் இவனுக்கு நம்ம பவரை கொடுத்து வச்சுருப்போம். அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் த ஜூஸ் வித் திஸ் திங். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் now this ஹேரோத் டைனஸ்டி. நீங்கள் நிறைய ஹேரோதை பற்றி வாசிப்பீங்க பைபிளில். நீங்கள் நல்லா பார்க்கணும். ஹேரோத ஆன்டிபர்சன் ஒருத்தர் இருப்பான். ஹேரோத் அக்ரிப்பான்றது தான் நீங்கள் அப்போஸ்தலரில் பார்க்குற ஹேரோ. ஸோ எல்லா ஹேரோதும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருக்கிற ஹேரோ, அதுக்கப்புறம் அவனுடைய மகன், அவனுடைய பேரன், அப்படி வந்துட்டே இருக்கு. ஸோ கடைசியோடைய லீனியேஜ் எங்கே முடியுதுன்னா ஹேரோதுடைய லீனியேஜ் அப்போஸ்தலர் 12 பாருங்க. அப்போஸ்தலர் 12:20 இருந்து இறந்தான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக புழுத்து இருந்தாங்க ஹேரோத் அக்ரிப்பா. ஸோ இதுதான் கடைசி தி லாஸ்ட் யூ ஹியர் அபவுட் an Edomite. இதுக்குள்ள த ஹோல் ஈடம் ஆஸ் அ நேஷன் அவங்க வந்து தேவர் either killed, destroyed அல்லது யார் கூட மிங்கிள் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு ப்ராமினன்ட் ஈடோமைட் இருந்தான்னா ஹேரோத். அவனுடைய லெகசி தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். பட் இவன் இந்த அக்ரிப்பா ஹேரோத் நீங்கள் பார்த்தீங்களா, அவன் வந்து அவன் பேசும்போது ஐயோ கடவுளே பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்காதனால அவனுடைய புழுத்து இறந்தான். ஹீ டைட் பேசிக்கலி ஈட்டன் பை வேர்ம்ஸ். அது என்ன வியாதின்னு தெரியாது. பட் அவனுக்கு பிள்ளை கிடையாது. ஹீ ஹேட் நோ இஷ்யூஸ். ஸோ அவனோட வேதத்தில் சொன்னதுபடி ஈடோம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகும். தேர் வில் பி நோ ஈடமைட்ஸ் அப்படின்னு ஒபதியா ப்ராஃபஸை பண்ணது அவனுடைய டெத்தில் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில். அதுக்கப்புறம் யாருமே தேர் வாஸ் நோ ஈடமைட் தட் வாஸ் born. அவன் ஒபதியா ப்ராஃபஸை பண்ணி இட் டுக் 910 years. But God did what He promised. It took 910 years, but God did what He promised. And God did what He said. Judgment வரும்போது ஆண்டவர் எப்பவுமே ஸ்லோ தான். Because He is a merciful God. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அது திரும்ப அவங்க அதை கேட்காம போகும்போது கம்ப்ளீட் அவர் என்ன சொன்னாரோ அது முடிந்து விட்டது. இட் ஹஸ் டன். ஈடோம் எங்கே போச்சு? ஈசாவுடைய பரம்பரை என்னன்னா இன்னைக்கு யாருமே கிடையாது. தெர் இஸ் நோபடி டு யாருமே சொல்ல முடியாது நான் ஈசாவுடைய வழியில் வந்தவங்க யாருமே இல்லை. தெர் இஸ் நோபடி. கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய். ஆண்டவர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய். பட் ஜேக்கப் ஆர் இஸ்ரேல் இஸ் ஸ்டில் தேர். So this is இங்கே தான் நம்ம we have to understand that God எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம போக ஆரம்பிக்கும் போது நேரம் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப மோசமான மாதிரி தான் இருக்கலாம். ரொம்ப ஷேக்கியாக இருக்கும். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காது.
இட் won't be so exciting to be very honest with you. அது அநேக நேரங்கள் அப்படி தான் இருக்கும். ஜேக்கப்புடைய லைஃப் வந்து, பட் ஜேக்கப்ட ஒன்று நிறைய நெகட்டிவ் நிறைய இஷ்யூஸ் ஜேக்கப் ஹேட். ரொம்ப கொஞ்சம் நல்லா ஏமாற்றுவான், காலை வாரி விடுவான். நமக்கு எல்லாம் எழுதியிருக்கிற நமக்கு எல்லாம் தெரியும். பட் there were certain things. என்ன ஒன் திங், he stuck to God. அவன் வந்து he stuck to God. ஆண்டவரை பிடித்து கொண்டு தான் அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுடைய டை போனை டிஸ்லோகேட் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து உடலை he was holding on to God. அந்த தை போன ஆண்டவர் டிஸ்லோகேட் பண்ணி விட்டாலும் அவன் விடுறதல்ல, அவன் நீர் unless you bless me I'm not going to give up. And Isa fully confident in himself and his ability. இன்னைக்கு நிறைய நான் ஊழியக்காரங்கள் நிறைய அந்த மெசேஜஸ் சில பேர் பேசும்போதெல்லாம் பார்ப்பேன். அப்படியே அவங்க பேசும்போதே அந்த ஒரு யூ ஃபீல் தட் தே ஆர் ஸோ கான்ஃபிடென்ட், ஃபுல் கான்ஃபிடென்ஸில் பேசுவாங்க. இது அப்படி பேசுவாங்க. அப்படி பேசும்போதே எனக்கு தெரியும் something that Edomite spirit, that Esau spirit, that self-confidence. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நான் என்னையால் முடியும், நம்ம செஞ்சிடலாம் நம்ம. ஸோ அவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்படி டேக் ஆஃப் ஆவாங்க. ஃப்ளையிங் ஸ்டார்ட் தான், லைக் ஈசா மாதிரி தான் ஃப்ளையிங் ஸ்டார்ட். ஜஸ்ட் கோ ஹண்ட் குடி ஆள். நிறைய பேர் he was having a very big army. இவன் தொடர் அடங்கி பயந்துட்டு இருக்கிறான். ஜேக்கப் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். பட் he was in such a strong position. நீங்கள் அந்த டைமில் யாக்கோபு லாபானை விட்டு அவனோட ஃபேமிலியோடு வர்றாரு. ஈசா அங்கே இஸ் கம்மிங் இன் ஃப்ரண்ட். அப்போ இவன் தொடர்ந்து அடங்கிட்டு இருக்கான். பொண்டாட்டியை முன்னால் அனுப்புகிறான். அவ்வளோ தொடர்ந்து அடங்கிட்டு இருக்கான். இஸ் நாட் ஈவன் ஏபிள் டு ஃபேஸ் ஹிம். ஏன்னா he knows he is so strong. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்றது தெரியும். அதனால அவன் he does not care about anything. எல்லாம் இவனுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு வீக் பொசிஷன். he was in a weak position. தொடர்ந்து நடுங்கிட்டு இருக்கான். he was in a very very weak position. But he was very strong, confident. Everything he had, எல்லாம் அவன் கையில் இருக்கு. இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவன் தான் அவனுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது அவன்கிட்ட நிற்குமான்றதே அவனுக்கு தெரியாது. நாளைக்கு அவன் நினச்சிருந்தாலும் அவ்வளோத்தையும் அவனை தூக்கி போட்டு கொண்டு போயிருக்கலாம். பிகாஸ் அவனுக்கு அவ்வளோ பெரிய பலன் இருந்துச்சு. he had men to take. ஒரே நிமிஷம் நினச்சிருந்தாலும் அவ்வளோத்தையும் கொண்டு போகிற அவனை ஏசாவை கொல்லுன்றதா அவ்வளோ பேர் கொண்டு ஒன்றும் இல்லாமல் சின்ன பண்ணாமல் ஆக்கியிருப்பான். பட் ஒன் திங் ஜேக்கப் ஹேட், ஒரே ஒரு காரியம் ஒன்று ஜேக்கப்ட இருந்து யாக்கோப்ட இருந்து அவன் வந்து he was holding on to God. அடுத்தது he was not indifferent to God. நிறைய வீக்னஸஸ் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்லலை. நிறைய தப்பு பண்ணா இல்லைன்னு சொல்லலை. பட் ஒன் திங் he was holding on to God. Esau was strong, confident. But ஆண்டவர் blessing I can make it on my own. இருந்தா ஓகே, இல்லாட்டா I can do it on my own. என்னால் செய்ய முடியாது. I can do it on my own. That was Esau attitude, and this is Jacob attitude. And Jacob got blessed. Even though starting shaky இருந்துச்சு, even though starting was very startingல அவன் ரொம்ப வீக். பட் அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன் பிடிக்க ஆண்டவருடைய அவனை பிள்ளை ஈவன் ஆண்டவர் அவனை நிறைய நேரத்தில் டிசிப்ளின் பண்ணார், நிறைய நேரத்தில் அடித்தார். ஈவன் இஸ்ரேல் வாஸ் டிசிப்ளின் மெனி டைம்ஸ் பை காட். எல்லாம் நடக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் தேவர் ஹிஸ் சில்ட்ரன். They made mistakes. God punished them, but God sent them to exile. ஆண்டவர் அவங்கள பனிஷ் பண்ணார், அவங்கள எக்ஸைலுக்கு அனுப்பினார். அவங்க லேண்டை லூஸ் பண்ணாங்க. ஈடோமும் லேண்டை லூஸ் பண்ணாங்க, இஸ்ரேலும் லேண்டை லூஸ் பண்ணாங்க. பட் இஸ்ரேல் got it back. Restoration. Edom never got restored. They lost it and they lost it. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இருக்குது, போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். There are some people lived here அப்படின்னு சொல்லுவாங்களே, அவ்வளோதான். But God restored Israel after 70 years. 70 வருஷத்துக்கு கழிச்சு திரும்பவும் வந்தார்கள். அதுக்கப்புறம் திரும்பி பாவம் செஞ்சாங்க, திரும்பி துரத்தப்பட்டார்கள். திரும்பியும் God restored Israel in 1948. They are still a nation. They are still one of the most vibrant nation in the world. But where is Esau? Where are the Edomites? That is the beauty
ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் காட். நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், நம்ம தப்பு பண்ணுவோம், பட் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் காட் வில் ரெஸ்டோர். யூ கேன் பி வெரி ஷுர் ஆஃப் காட்ஸ் ரெஸ்டோரேஷன். நம்ம எந்த காரணத்தை கொண்டு நம்ம பயப்படவே வேண்டாம். இது தப்பு பண்ணனால இது நமக்கு கையை விட்டு போகிறோம், ஒன்றுமே உங்களுக்கு ஒரு ஆண்டவர் உங்களுக்கு என்ன எது நீங்கள் லூஸ் பண்ணுறீங்களோ, எஸ் ஃபார் அ டைம் பீரியட் லூஸ் பண்ணணும், எஸ் ஃபார் அ டைம் பீரியட் ஹியூமிலியேஷன் தான், பெயின் தான், எஸ் ஃபார் அ டைம் பீரியட். அந்த டைம் பீரியட் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கு 70 வருஷம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோன்றது அவருக்கு தான் தெரியும். பட் அந்த ஒரு டைம் பீரியட் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். பட் ஹீ நோஸ் வெரி வெல் எது வரைக்கும் நம்மளால் தாங்க முடியும். அந்த டைம் பீரியட் அலோவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதும் there will be restoration. அந்த டைம் பீரியட்லேயே நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது, he will give us the strength. அதனால தான் இவங்க 70 வருஷம் எக்ஸைலில் இருந்தாலும் ஈவன் டியூரிங் த எக்ஸைல் டைம் ஆல்சோ ஆண்டவர் நிறைய ப்ராஃபஸிஸ் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இருங்க 70 வருஷம் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஆனால் 70 years தான். 10 வருஷம் முடிஞ்சோன்னு சொல்லுவார், இன்னும் 60 வருஷம் தான், வெயிட். அடுத்த 10 வருஷத்தில் இன்னொரு 50 வருஷம் தான், இன்னொரு 40 வருஷம் தான், வெயிட், I will restore you. And he did restore after 70 years. Restoration is for us as children of God. அதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் be clear about it. It may be whatever mistake they have made. Both of them made mistakes. Israel was also proud, Edom was also proud. But Israel, Jacob was holding on to God, and God restored. The one thing, அதான் நம்ம கடைசியில் நீங்கள் அதை வாசிங்க, கடைசி அந்த வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் ரெஸ்டோர் டு இஸ்ரேல் இருக்கும் பாருங்க. அது 17 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரத்தினை சுதந்திரத்துக்கு. யாக்கோபின் வம்சத்தார் இஸ் ஃபார் ஜேக்கப், நாட் ஃபார் ஈடோம். ஈடோம் இஸ் கான், டிஸ்ட்ராய்ட், கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். பட் ஜேக்கப் அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். இட் இஸ் ஃபார் ஜேக்கப். திஸ் ப்ராமிஸ் இஸ் ஃபார் ஜேக்கப் அண்ட் வி ஆர் இன் த லைன் ஆஃப் ஜேக்கப். அண்ட் திஸ் நம்ம அந்த ப்ராமிஸை நம்ம நல்லா சுதந்திரித்துக் கொள்வோம். நமக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றது. யூ ஆர் இன் த லைன் ஆஃப் ஜேக்கப். எஸ், we hold on to him, God will restore everything we lose, everything we lost, whatever reason may be. ஆண்டவரை பிடித்து கொண்டு இருக்கும்போது he will restore. அது டைமாக இருந்தாலும் சரி, maybe you think you lost time, God will restore it. You think you lost money, God will restore it. Maybe you think you lost talent, God will restore it. Maybe you thought you lost friends, God will restore. He will restore, because this is for Jacob, it's for the children of Jacob. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வது. It is for you. Nobody can take it away from you. The time period முடிந்தவுடன் God will restore. This is the good news in the book of Obadiah. ஸோ நல்லா வாசிங்க. அதை இன்னும் நிறைய மெசேஜஸ் நான் I will just give you the overview. நீங்கள் வாசிக்கும் போது இந்த ஓவர்வியூவை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். இந்த மைன்யூட் டீட்டெயிலாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி பிரயோஜனம், எப்படி இங்கே இது பண்ணான்றது நீங்கள் God will show you that. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் I will go for Joel. God bless you.